ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிடலாம். முட்டை ஆம்லெட் இருக்குது, மாங்காய் கத்திரிக்காயெலாம் போட்டு சாம்பார் இருக்குது, எப்பவும் போல் மாங்காய் பச்சடி, சாதம். வாங்க சாப்பிடலாம். நம்ம முன்னோர்களுடைய புண்ணியம்னு சொல்லுவாங்க. முன்னோருடைய புண்ணியம் தான் நம்மளுடைய வயதும் நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய வாழ்க்கையும். எப்பவுமே பெரியவங்களை மதிப்பாங்க. தாய் தந்தையை மதிக்கிறத விட முன்னோர்களை வணங்குறவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி முன்னோர்கள்ன்றது அவங்க செய்த புண்ணியம் நமக்கு வரும் அப்படின்ட்டு வணங்குவாங்க. எங்கள் வீட்டுங்களில் எல்லாருக்கும் தாத்தா பாட்டி அவங்க எல்லாரையுமே நல்லா பார்த்து எல்லாம் செய்தோம். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எங்கள் மாமியாரை என் காலத்தில் 81 நான் எங்கள் மாமியாரை அம்மா, எங்கள் மாமனாரை அப்பான்னு தான் கூப்பிடுவோம். எல்லாருமே அப்போல்லாம் சிரிப்பாங்க. நான் தான் ஆரம்பித்து வச்சேன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே பெரும்பாலும் சொல்லுதுங்க. இருந்தாலும் நான் தான் ஆரம்பித்து வச்சேன் அந்த அம்மா அப்பான்றத. நான் நார்த்தில் வளர்ந்தால எங்களுக்கு அங்கே அந்த பழக்கம் உண்டு. எல்லாரையுமே மம்மின்னு தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவங்களுக்கும் ஆயுசு முழுக்க என்னால் என்ன முடியுமோ நிறைய கொடுத்தேன்னா சொல்ல முடியாது. 4-5 குடும்பத்தையும் நான் பார்த்தேன். நான் என்ன அவங்களால என்னால் முடியுமோ அவங்களுக்கு நான் செய்தேன். எல்லாமும் செய்தேன். இவர் இருக்கிற வரைக்கும் செய்தேன். இவர் இறந்ததுக்கப்புறமும் போய் எல்லார் வீட்லேயும் இது இருக்குது, அது இருக்குது, இந்தாங்க இதை வச்சுங்க, இந்த அரிசி இருந்தது, இந்த பருப்பு இருந்தது, இந்த ஆட்டா மாவு இருந்தது, ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு வந்தேன். எவ்வளவோ செய்து என்னமோ பண்ணாலும் இந்த வயசு வரைக்கும் நான் 1008 நோய் இருக்குது, 1008 பிரச்சனை இருக்குது. ஆனாலும் ஒரு கோயில் குளம்னு ஓடிட்டு வந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நான் படுக்கிறேன்னா அது கடவுளுடைய கிரேஸ் தான். எனக்கு எல்லா இடத்துலையுமே கடவுள் எனக்கு நிறைய துணை இருக்கார். என்ன வேண்டனாலுமே என்ன பண்ணாலுமே நம்மளுடைய உள்ளம்தான் வாழ்க்கை. கடவுள்ன்றது யாருன்னா நம்ம உள்ளம் தூய்மையாக இருக்கணும், நாக்கு தூய்மையாக இருக்கணும், உடம்பு தூய்மையாக இருக்கணும். இந்த தூய்மைன்றது எல்லாத்துக்குமே ஆளினால் தூய்மை வேணும் வாழ்க்கையிலேயே. அந்த மாதிரி தூய்மையாக எதுவாக இருந்தாலும் லைஃப் லாங்காக நல்லா இருக்கலாம். நான் எல்லாருக்கும் செய்திருக்கேன், வாழ்ந்திருக்கேன், நிறைய சாப்பாடு போட்டிருக்கேன், நிறைய கொடுத்துருக்கேன். இந்த வயசு வரைக்கும் என்னை வாழ வச்சு அந்த கடவுள்களுக்கு கோடி நன்றி. 1 கோடி சொன்னோம்னா 10 கோடியாக போய் சேருமா. அந்த மாதிரி கோடி நன்றி சொல்கிறேன். இந்த வயசு வரைக்கும் என்ன வச்சுருக்காரு. எத்தனை நாளுன்னா கணக்கு கிடையாது. வியாதியோடு தான் அவங்கவுங்க வாழறோம். சப்போஸ் எல்லா நேரத்துலேயுமே யாரையுமே தப்பாக நினைக்கக்கூடாது. முடியாது ஒன்றும் கிடையாது. நம்மளால் எல்லாம் முடியும். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டு நம்ம வாழ்க்கை, நம்ம உடம்பு, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.